இந்த 3 பிளானை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு வரக்கூடிய இன்கம்மை எப்படி ப்ராப்பராக சேவ் பண்ணுறது, அந்த சேவ் பண்ண மணியை எங்கே ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் நம்மளோட இன்கம் ட்ராக்கர். நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம அந்த வருமானத்திலேருந்து டெய்லி பேசிஸில் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டெய்லி பேசிஸில் ட்ராக் பண்ணணும். அப்படி ட்ராக் பண்ணதை மந்த் எண்டில் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காத என்ன மாதிரியான பர்சன்ஸ்க்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸல் ஷீட்டை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது இன்னும் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கு URL வந்திருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடிய விண்டோவில் அதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு மேக் அ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக் அ காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல தான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து உங்களோட பர்சனல் ட்ராக்கர். உங்களோட பர்சனலா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இதுல வந்து மெயின்டைன் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களோட பர்சனலா தான் இருக்கும். தென் இங்க வந்து அக்டோபர் 2025 இருக்கு. தென் வந்து இங்க ஷீட் 2 இருக்கு. இந்த ஷீட் 2 வந்து நமக்கு எப்பயுமே தேவையில்லை. இந்த ஷீட் 2 வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஹைட் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிடும். அட் சேம் டைம் இந்த ஷீட் வந்து நம்ம மோஸ்ட்லி மொபைல்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நான் வந்து ரேண்டமான சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்றேன்னா நான் இது எல்லாமே டெலீட் பண்றேன். ஓகே, இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இது எனக்கு எல்லாமே இப்போ 0ன்னு இருக்கு. இப்போ நான் இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேட்டகரியில் போயிட்டு நம்மளோட சேலரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன் இங்கே சேலரி எம்ப்ளாயர்ஸாக இருப்பீங்க. உங்களோட சேலரி எவ்வளோ வருது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. 30,000 அப்படிங்கிற மாதிரி நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களோட மெயின் சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனை எம்டியாக விட்டுறலாம். தென் வந்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து மந்த்லி வந்து ஒரு 20,000 வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிஸ்னஸ்க்கான இன்கம் 20,000. அது என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இகாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவைடண்ட், உங்களுக்கு ஸ்டாக்லேருந்து ஏதாவது டிவைடண்ட் வருது அப்படின்னா நான் இங்கே வந்து மந்த் அண்ட் மந்த் ஒரு 50,000 இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஈக்விட்டின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணிட்டேன். அண்ட் வேற ஏதாவது அதர் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் சம்திங். ஓகே, நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ. இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்கம் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா மந்த் அண்ட் மந்த் எனக்கு இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னா அது எவ்வளோ வருது அப்படிங்கிற டோட்டல் இன்கம்னு எனக்கு இங்கே வந்துடும். இப்போ டெய்லி பேசிஸ்ல நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டேட் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் இந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு டேட்டை கிளிக் பண்றேன். நான் மந்த் அண்ட் மந்த் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சேவிங்ஸோட இதை தான் கிளிக் பண்ணுவேன். இந்த சேவிங்ஸை கிளிக் பண்ணுறேன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடாக எனக்கு என்னென்ன விஷயங்கள்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்லையா இல்லை ஜுவல்லரிலையா இல்லை பாண்ட்லையா இல்லை லேண்ட்லையா வாட் எவர் நம்ம எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா 10,000 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 10,000 அமௌண்ட் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நிஃப்டி 50 UTI. தென் அதே சேம் 23 வந்து என்னோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரிச்சிருக்கேன். சேவிங்ஸ், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுங்கிற மாதிரி பிரிச்சிருக்கேன். தென் நம்மளோட நீட்ஸ் நம்ம கிளாத்திங் இருக்கலாம், தென் வந்து கேஷ் டு ஹோம், தென் வந்து ஹோம் இஎம்ஐ, அண்ட் தென் வந்து நம்ம வீட்டோட ரெண்ட்டு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறக்கூடிய வெஹிக்கிள்கான ஃபியூவல். ஸோ இந்த ஃபியூவல் அப்படின்னா ஃபியூவல் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 100 rupees ஃபியூவல் போட்டிருக்கோம் அப்படின்னா அது எதுக்காக போட்டிருக்கீங்க, பைக்காக போட்டிருக்கீங்களா இல்லை காருக்காக போட்டிருக்கீங்களா, வாட் எவர். ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் வந்து வாண்ட்ஸ். ஸோ வாண்ட்ஸில் வந்து சேம் ட்ராவல், வெஹிக்கிள், கேஜெட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மூவி போகிறது இது எல்லாமே வாண்ட்ஸ். ஓகே, நம்ம மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸ் மூவி போகிற பர்சன்ஸ்லாம் இருப்பீங்க. இப்போ மூவிக்காக 500 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூவி அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை என்ன மூவின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த மந்த் போனீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், இது எவ்வளோ வந்திருக்கு அண்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு,
எவ்வளோ வெளில போயிருக்கு, நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம இதுலேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் நீங்கள் தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ட்ராக்கர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத இந்த ட்ராக்கர்ல பார்த்து நம்மளே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம், எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுக்கான அடுத்த ப்ராப்பர் பிளான் என்ன அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோல சொல்றேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க.